டீ பிரியர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம டீலேயே ரொம்ப டேஸ்டான புத்துணர்ச்சி தரக்கூடிய இயற்கையான டீயான புதினா டீயை முன்னாடி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதனால் உதயம் ஆச்சு அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு தான். டாக்டர், கேஸ்ட்ரைட்டிஸ் வயிற்று வலி ஏற்படுது, அதுக்கு இந்த புதினா டீ உதவியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. அதற்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்மளோட வயிறு, நார்மல் வயிறு இந்த பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இங்கே கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வயிற்று பகுதி வீங்கி இருக்கு, தெரியுதுங்களா? நல்லா வீக்கம் தென்படுதுங்களா? இந்த வயிற்றோட மேல் பகுதியில் இது உங்களுக்கு உள்ளே பார்க்கும்போது இருக்குது. எண்டோஸ்கோப்பி வழியாக தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்படியே வீக்கம் அடைஞ்சு அந்த இடம் சிகப்பாகி அந்த இடத்துல இரத்த கசிவு ஏற்பட்டதற்கான அறிகுறிகளோடு இருக்கும். மெயினாக இது ஹச் பைலோரை அப்படிங்கிற தொற்று கிருமியினால் ஏற்படலாம், இல்லைனா அதிகமாக மது குடிக்கிறதுனால ஏற்படலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மனசளவில் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அது இந்த மாதிரி உடலில் வயிற்று புண்களாக வெளிப்படலாம். நான்காவது, வலி மாத்திரைகள். வலியை பொறுக்க முடியாமல் நிறைய வலி மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா காலப்போக்கில் அந்த வலி மாத்திரைகள் உங்கள் வயிற்று பகுதியில் இந்த மாதிரி புண்களை உண்டாக்கி கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜென்ரலாகவே பொதுவாக வெளியே ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப அதிகமாகிட்டு வருது. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, பசி எடுக்கிறது குறையும், நீங்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத மாதிரியே இருக்கும், அஜீரணமாக இருக்கும், வாந்தி வருதல் போன்ற உணர்வுகள் இருக்கும், வயிற்று வலிகள், வயிறு உப்புசமாக இருக்கிறது அப்படிங்கிறதே பெரும்பாலும் கேஸ்ட்ரைட்டிஸாக தான் இருக்கும். உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பயங்கரமான எரிச்சல் ஏற்படும். இப்போ நம்ம இந்த பெப்பர்மென்ட் டீக்கு வருவோங்க. இது காலங்காலமாக இந்த புதினா டீ அப்படிங்கிறது, இதோட ஸ்மெல்லு, அந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய அரோமா, நல்ல ஒரு புதினா டேஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து இது பொதுவாக நம்மளுக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு, நன்றாக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த புதினா டீ. வயிறு உப்புசமா தும்முன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளோட்டிங் சென்சேஷனை குறைக்கக்கூடியது இந்த புதினா டீ. இப்போ மின்ட் புதினா பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் மென்தால்ங்க. இந்த மென்தால் அப்படிங்கிறது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ஒரு நேச்சுரல் ரெமடிங்க. அதாவது நம்ம உணவுகள் எளிமையாக ஜீரணமாகிறதுக்கு, அஜீரண கோளாறுகளை குறைப்பதற்கு இந்த மென்தால் நம்மளுக்கு உதவுது. குறிப்பாக இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, வீங்கிய குடல் பகுதியெல்லாம் இருக்கும். சில பேருக்கு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், மலச்சிக்கல் 2 நாள் மோஷன் போகாது, மறுபடியும் டயரியா போகும். இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இயற்கையான நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் இந்த மின்ட் புதினால இருக்கக்கூடிய மென்தால். இது ஆன்டிஸ்பாஸ்மோடிக்னு சொல்லுவோம். இப்படி இறுக்கி குடல் பிடிச்சிக்கும், அந்த குடல் பகுதி இறுக்கி பிடிச்சிக்கிறத ரிலாக்ஸ் பண்ணி விடக்கூடியது மென்தால். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு நேச்சுரல் ரெமெடி. அதனால் நம்ம ஜீரண மண்டலத்தில் உணவுகள் நல்லா செரிமானம் ஆகி, மேலேருந்து கீழே வரைக்கும் செரிமானம் ஆகி, தொடர்ந்து செரிமானம் ஆகி, கரெக்டான கால அளவுகளில் ஜீரணமாகி நம்ம உடம்பு விட்டு வெளியேறதுக்கு உதவி செய்யக்கூடியது புதினா டீ அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பட் அதே சமயம் இந்த புதினா இலைகள் டீ நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையை குறைக்குமா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸுங்க. ஏன்னா புதினா இலைகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்மளோட வயிற்று பகுதியில் அமிலம் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்டொமக் ஆசிட் சுரப்பு அதிகமாகும் இயற்கையாகவே புதினாவால். ஒரு வகையில் இது நன்மை தான், ஏன்னா அதிக அமிலத்தன்மை அப்படிங்கிறது உணவுகளோட ஜீரணத்துக்கு நல்லது. ஆனால் அதே அமிலம் சம்டைம்ஸ் நம்மளோட அல்சரை அதிகமாக்கலாம், புண்ணை இரிட்டேட் பண்ணலாம். அதனால் ஒருவேளை நீங்கள் புதினா டீ குடிக்கிறீங்க அப்படின்னா, குடிக்கும்போது வயிற்று வலிகள் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று அமில சுரப்பு ஆசிட் அதிகப்படுத்துது. 2வது நம்ம லோயர் ஈசோஃபிஜியல் ஸ்பின்டர்னு சொல்லக்கூடிய நம்ம உணவு குழாயோட கீழ்ப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிது, விரிவடைய வைக்கிது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குதுன்னு. அந்த தன்மை எல்லா இடத்துலையும் வெளிப்படுது. அதனால் நம்ம இந்த உணவு குழாயோட கீழ்ப்பகுதி விரிவடையும் போது, ஈசோஃபேகஸ் விரிவடையும் போது ஆசிட் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வலி, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு எதிகளிப்பு அதிகமாகுது. அதனால் ஒருவேளை நீங்கள் புதினா டீ குடிக்கும்போது வயிற்று வலிகள் வருது அப்படின்னா நீங்கள் புதினா டீயை அவாய்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு மாற்றாக தான் இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த இஞ்சி டீ. இந்த இஞ்சி டீ பொறுத்த வரைக்கும் இது நம்ம
மொத்த ஜீரண மண்டலத்துக்கும் சூப்பர் நன்மைகள் தரக்கூடியது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. இது வந்து ரொம்ப மைல்டானது. இஞ்சி வந்து நம்ம அமிலத்தன்மையை அதிகப்படுத்தாது, அசிடிட்டியை அதிகப்படுத்தாது, அல்சர் தொந்தரவை அதிகப்படுத்தாது. தைரியமாக இஞ்சி டீ, இது வந்து வெறும் இஞ்சியில் செய்யப்பட்ட டீ, தைரியமாக இஞ்சி டீ குடிக்கலாங்க, தப்பு கிடையாது. கேஸ்ட்ரைட்டிஸ் வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கான அடிஷனல் டிப்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, கம்மியாக சாப்பிடுங்க. குறைவான அளவில் ஒரே நேரத்தில் அதிகமான உணவுகள் சாப்பிட்றது நல்லது கிடையாது. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மீல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வயிற்று வலியை குறைக்கும். அதே மாதிரி காரமான உணவுகள் நீங்கள் தவிர்க்க வேண்டியிருக்கும், ஏன்னா அது வயிற்று வலியை அதிகப்படுத்தும். எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகளும் தவிர்க்க வேண்டியிருக்கும், வயிற்று வலியை அதிகப்படுத்தும். நிறைய தண்ணீர் குடிங்க, குறிப்பாக இந்த மாதிரி இஞ்சி டீ குடிங்க. குடிக்கும்போது அந்த இஞ்சியோட காரத்தன்மையினால நீங்கள் ஒருவேளை உள்ள பிரச்சனை ஏற்படுமான்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. இஞ்சி வந்து சூப்பர் மூலிகை, அந்த பிரச்சனையை ஏற்படுத்தாது. இஞ்சி டீ பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரண மண்டலத்தில் அஜீரணமாக இருந்தாலும் சரி, ப்ளோட்டிங் சென்சேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இஞ்சி டீ சூப்பராக கேட்கும். குறிப்பாக கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய வாந்தி வருதல் போன்ற உணர்வாக இருந்தாலும் சரி, வாந்தியாக இருந்தாலும் சரி, கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் கூட வரக்கூடிய வாந்தி வருதல் போன்ற உணர்வு எல்லாத்தையும் தடுக்கக்கூடியது இந்த இஞ்சி டீ. தாராளமாக கர்ப்ப காலத்தில் குடிக்கலாம். அடுத்த விஷயங்க, நம்ம எல்லாரும் மறக்கிற ஒரு விஷயம், தசை வலிகள். இந்த தசை வலிகள் இருக்கும்போது கட்டாயம் நம்ம இந்த இஞ்சி டீ குடிக்கணுங்க. எனக்கே ஒரு சின்ன தசை பிடிப்பு கடந்த 3 நாட்களா, அதனால தான் என்னால் எக்ஸசைஸ் போட லைவ்ல வர முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தேன். இப்போ வலி நல்லா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அநேகமாக இன்னைக்கு நாளைக்கு லைவ்ல வருவேன். நான் ட்ரை பண்ண விஷயங்கள் கேட்டால் சிரிப்பீங்க, இல்லை நம்ப மாட்டீங்க. இந்த தசை வலிக்கு நான் பண்ணது வந்து ஒன்று வந்து நொச்சி இலை வச்சு நான் ஒரு தைலம் செஞ்சுருந்தேன், செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா. அந்த நொச்சி இலை தைலத்தை வச்சு நானே செல்ஃப் மசாஜ் பண்ணிக்கிட்டேன். ஐஸ் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டேன், சுடுதண்ணீர் ஐஸ் ஒத்தடம் மாற்றி வச்சேன். நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஆனால் நான் மறந்த விஷயம், இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடும்போது தான் தெரியுது, அடடா நம்ம இந்த தசை வலிக்கு இந்த டீயை குடிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தசை வலிகளுக்கும் இந்த இஞ்சி டீ குடிக்க மறக்காதீங்க. நானே மறந்துட்டேன். அடுத்து இந்த இஞ்சி டீயோட சக்தியை மேலும் அதிகரித்து நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா இதில் லெமன் சேர்த்துக்கங்க. லெமன் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும், டீயோட சுவையை அதிகரிக்க செய்யும். இஞ்சி நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கொழுப்புகள் அளவை குறைக்குது, பிபி அளவை குறைக்குது. பொதுவாகவே அலர்ஜி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்பு இந்த இஞ்சிக்கு இருக்கிறதுனால டெய்லியுமே இஞ்சி டீ சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க. மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் குடிக்க வேண்டிய டீ, ஏன்னா மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸு குறையுது, வலிகள் குறையுது. இஞ்சி டீ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க மாதவிடாய் காலங்களில். இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட நேரடி பயிற்சிகள் குறித்த ஒரு லிங்க். அது என்கிட்ட நேரடியாக ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஆக மொத்தம் இன்னைக்கான வீடியோவில் இந்த புதினா டீயாக இருந்தாலும் சரி, இஞ்சி டீயாக இருந்தாலும் சரி, இதோட நன்மைகள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. குறிப்பாக இஞ்சியோட தன்மைகள் எவ்வளோங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே சமயம் புதினாவை கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லாதவங்க புதினா டீ சாப்பிட்றத மறக்காதீங்க. ஏன்னா நம்ம குடல் பகுதிகள் கீழே வரைக்கும் போய் வேலை செய்யக்கூடியது புதினா டீங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களும் புதினா டீ எடுத்துக்கலாம். மற்றபடி இஞ்சி வந்து ஒரு சர்வரோக நிவாரணி, எந்த பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். 10 நிமிஷமாவது அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இஞ்சி வந்து நல்லா சாறு இறங்கி அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் புதினா டீயும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க. Bye bye.